ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதுரை டு மலேசியா குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு மலேசியன் ரெசிபி பார்க்க போகிறோம். அதுதான் நாசி கோரிங் கம்பங். மலாயில் நாசி கோரிங்னா, இங்கிலீஷில் ஃப்ரைட் ரைஸ், கம்பங்னா கிராமத்து ஸ்டைலில் பண்ணுற நாசி கோரிங். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு கப் கேரட், 2 பெரிய வெங்காயம், சிறிதளவு பூண்டு, அரை கப் பீன்ஸ், அரை கப் குடமிளகாய், 2 கப் முட்டைக்கோஸ், ஒரு எலுமிச்சம்பழம், சர்க்கரை, வேக வச்சு எடுத்துக்கிட்ட பாசுமதி ரைஸ், சிறிதளவு இறால், சிறிதளவு நெத்திலி கருவாடு, 4 முட்டை, டொமேட்டோ சாஸ், ஆயிஸ்டர் சாஸ், சோயா சாஸ், சுடுதண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கிட்ட வரமிளகா, பூண்டு. இப்போ இதை நம்ம ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். சிறிதளவு சர்க்கரை சேர்த்து. இதை மலேசியாவில் பார்த்திங்கன்னா சம்பால்னு சொல்லுவாங்க. இந்த ரெசிபிக்கு இது ரொம்ப முக்கியம், ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும். பேஸ்ட் மாதிரி வந்துருச்சு பாருங்கள். இப்போது இறாலை தனியாக பொரிக்க போகிறோம். கொஞ்சம் போல் மஞ்சப்பொடி, ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மைதா போட்டுக்கோங்க. இறாலுக்கு தேவையான அளவு உப்பு. இதை நல்லா பெதறி ஊற வைக்க வேண்டாம், நம்ம உடனே பொரித்து எடுத்துக்கலாம். நல்லா பெதறிக்கலாம். ஒரு அகலமான கடாய் வச்சு கொஞ்சம் மேலே எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இறாலை பொரித்து எடுத்து வச்சுக்கலாம் தனியாக. இறாலை நல்லா பொரிச்சுக்கலாம். ஏன்னா நம்ம லாஸ்ட்டாக தான் இதில் சேர்ப்போம். பாருங்கள், இறால் நல்லா பொரிஞ்சிருச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதே எண்ணெயில் நம்ம எடுத்து வச்சுருக்க நெத்திலி கருவாடையும் பொரித்து எடுத்துக்கலாம். இதுக்கு வேறு எந்த கருவாடும் நீங்கள் சேர்க்கக்கூடாது. சேர்த்தா ரெசிபி நல்லா இருக்காது. இந்த மாதிரி குட்டி குட்டியாக நெத்திலி கருவாடு எல்லா கருவாட்டு கடையிலையும் கிடைக்கும். இதை வாங்கி லைட்டாக நீங்கள் சுத்தம் பண்ணணுன்னு இல்லை, கழுவுனாலே போதும். இந்த மாதிரி நல்லா பொரித்து எடுத்து வச்சுக்கலாம். அதே கடாயில் இருக்கிற எண்ணெயில் காய்கறி எல்லாத்தையும் போட்டு வதக்கிக்கலாம். ரொம்ப வதக்கணும்னு இல்லை, ஒரு அரை வேக்காட்டில் இருந்தாலே போதும். குடமிளகா, பீன்ஸு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அது கூட கேரட் சேர்த்துக்கிறேன். உப்பு போட வேண்டாம். லைட்டாக வதக்கிக்கோங்க, அரை வேக்காடு இருந்தால் போதும். முட்டைக்கோஸ் எல்லாத்தையும் ஒன்றா நல்லா வதக்கிக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சே வதக்குங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸ் வதக்கினா போதும். பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பவுலில். இதை நம்ம லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ண போகிறோம். இப்போது அதே கடாயில் எண்ணெய் விட்டுக்கலாம். சிறிதளவு குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்க பூண்டு அதில் சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கணும். பாருங்கள், பூண்டு நல்லா வதங்கிருச்சு. இப்போ அது கூட நீளமாக நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்குவோம். பூண்டு வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் இது கூட 2 டேபிள் ஸ்பூன் சம்பால் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தாப்பில் நீங்கள் சேர்த்துக்கங்க. நல்லா வதக்கிட்டு இப்போது எடுத்து வச்சுருக்க முட்டையை சேர்த்துக்கிறேன். அடுப்பை சிம்மிலே வச்சு பண்ணுங்கள். முட்டையை போட்டு நல்லா வதக்கிக்குவோம். முட்டை, பூண்டு, வெங்காயம் எல்லாம் ஒன்றா ஆகிற மாதிரி கிளறிக்கலாம். இப்போது நம்ம வேக வச்சு எடுத்துருக்க பாசுமதி அரிசியை அது கூட சேர்க்குறோம். அரிசியை ரொம்ப குழைய விடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஒரே தான் சேர்த்து கிளற வேண்டாம், அரிசி 2 பட்டுரும். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். அடுத்து வேக வச்சு எடுத்துருக்கிற காய்கறிகளை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து லைட்டாக கிளறி விடுங்க. இப்போ சோயா சாஸ் 4 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் ஊற்றிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் ஆயிஸ்டர் சாஸ் ஊற்றிருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ். இதெல்லாம் ஒன்றா போட்டு மைலூட்டாக கிளறினா தான் அரிசி உடையாமல் இருக்கும். இந்த மாதிரி எல்லா சாதத்துலேயும் படுற மாதிரி கிளறிக்கலாம், லோ சிம்லேயே வச்சு. இப்போ நம்ம தனியாக பொரிச்சு எடுத்து வச்சுருக்க நெத்திலி கருவாடியும் இறாலையும் அது கூட சேர்க்குறோம். இதை சேர்த்து கிளறிக்கலாம்.
இப்போ எல்லாம் ஒன்றா கலந்து வர்ற மாதிரி நல்லா கிளறிக்கங்க. இந்த மாதிரி நல்லா கிளறிக்கங்க. இப்போ இது கூட வெள்ளை மிளகுத்தூள் தூவிக்கலாம் லைட்டாக. ஒரு அரை எலுமிச்சம்பழம் பிழிஞ்சிக்கலாம். இப்போ ஒன்றா எல்லாத்தையும் கிளறி விட்டுக்கலாம். இந்த மாதிரி கிளறிக்கங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான மலேசியன் நாசி கோரிங் கம்போங் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஊரில் ஃப்ரைட் ரைஸ்னு சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா வீட்டில் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வேறு என்ன ரெசிபி வேணும்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்காக அதை செஞ்சு நான் காட்டுறேன். Until then, bye.